போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு எப்படி ரெடி ஆகலாம், அடுத்து வரக்கூடிய இந்த குரூப் 1 எக்ஸாமினேஷன் நம்ம எப்படி எதிர்கொள்ளலாம். நமக்கு தெரியும் குரூப் 1ஓட prelims எக்ஸாமினேஷன் வரக்கூடிய அக்டோபர் 30ஆம் தேதி நடக்க போகுது. உங்களுக்கு ஒரு 3 months தான் முழுசாக இருக்குது. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அவ்வளோதான் இருக்குது. சரிங்களா? இந்த ப்ராப்பராக இந்த 3 மாதத்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். புதுசாக படிக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன அப்டேட், இந்த ஒரு சஜஷன்ஸை நீங்கள் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு ரெகுலராக ஒவ்வொரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்பையும் கொடுக்குறோம். ஸோ மேக்ஸிமம் அதெல்லாம் யார் ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் அடைவாங்க. நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு இந்த 90 நாள் போதுமானதா அப்படின்னா, இவ்வளோ நாள் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்து இந்த சிலபஸை கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக பத்தாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ சிலபஸ் இருக்கும். பட் இந்த எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு நம்ம 200க்கு 200 எடுக்கணும், 200 கொஸ்டின் சரியாக பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது இல்லையா? மேக்ஸிமம் நம்ம கட் ஆஃப் ரீச் பண்ணால் போதும். இதுக்கு முன்னாடி கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 120 இருந்திருக்கலாம், 30 இருந்திருக்கலாம், 40 இருந்திருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு சேஞ்சஸ் இருக்குது. ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் எடுக்கக்கூடிய ரேஷியோ அப்படிங்கிறது 1:50 அப்படிங்கிறதுலேருந்து 1:20 அப்படின்னு மாறி இருக்கு இல்லையா? அதனால் அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகமாகும். அதே போல் வேகன்சிஸ் குரூப் 1 எக்ஸாமினேஷனுடைய வேகன்சிஸ் 90+ அப்படிங்கிறதுனால ஸோ இது இன்னும் எக்ஸாம்ஸோட அதிகம் தான். இருந்தாலும் மற்ற எக்ஸாமினேஷன் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப மினிமமான வேகன்சிஸ். அதே போல் இந்த எக்ஸாமினேஷன் ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸுக்கு போகக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னா 20 times 100 வேகன்சிஸ் இருக்குன்னா 2000 பேர் எடுக்க போகிறாங்க. 92 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னா ×2 நீங்கள் போட்டு ×20 நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நம்மளை எடுக்கக்கூடிய வேகன்சிஸுடைய அளவு. சரியா? ஸோ இவ்வளோ பேர் தான் மெயின்ஸ் எழுத போகிறோம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த ரேங்க்குள்ளே வரணும், டாப் ரேங்க்குள்ளே வரணும். ஒரு 5 லட்சம் பேர் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க அப்படின்னா தீவிரமாக படித்து எழுதக்கூடிய நம்ம ஒரு 50,000 பேர் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சம் பேர் கூட கம்ப்ளீட் பண்ணி நம்ம அந்த 2000க்குள்ளே வந்தால் மட்டும்தான் மெயின் எக்ஸாமினேஷனுக்குள்ளே போக முடியும். ப்ரிலிம்ஸ் உங்களுக்கே தெரியும் ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி தான். இது ஒரு எலிஜிபிலிட்டி. நீங்கள் பாஸ் பண்ணால் கட் ஆஃப் ரீச் பண்ணால் மெயின்ஸ்க்கு போகலாம். இதுக்கும் செலெக்ஷனுக்கும் எந்த மார்க்ஸும் ரிலேட் பண்ண போகிறது கிடையாது. மெயின்ஸில் வாங்கக்கூடிய மதிப்பெண், இன்டர்வியூ வாங்கக்கூடிய மதிப்பெண்கள் சேர்த்து தான் நம்மளுடைய ஃபைனல் செலெக்ஷன் இருக்க போகுது. ரைட்டா? சரி, இப்போ நம்ம இந்த ப்ரிலிம்ஸை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, சார் புதுசு காலேஜ் முடிச்சிருக்கேன், நான் எக்ஸாம்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், டிஎன்பிஎஸ்சி தான் முதல் தேர்வாக நான் எழுத போகிறேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொடுக்கலாம். சரிங்களா? முதல்ல சிலபஸை சரியாக எடுத்துக்கோங்க. என்னென்ன சிலபஸ் இருக்குது, அந்த 10 யூனிட் இருக்குது. அந்த 10 யூனிட்டுக்கான மெட்டீரியல் ஒரு ப்ராப்பரான ஒரு சோர்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. நிறைய புக்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி பள்ளி பாடப்புத்தகங்கள் 6லிருந்து 12 வரைக்கும் நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும். அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அந்த ஒரு பாடப்புத்தகத்தை படித்து முடிக்கிறதே உங்களுக்கு நேரம், இப்போது இருக்கக்கூடிய நேரம், புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போதுமானதாக தான் இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான் டைம் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா கூடுதலாக நிறைய ரெஃபரன்ஸ் புக்லாம் இருக்குது ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும். இப்போ பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் நீங்கள் எடுப்பீங்க, இல்லை தமிழில் படிக்கிறீங்க அப்படின்னா வெங்கடேசன் சாரோடைய புக்ஸ் எடுத்து ரெஃபரன்ஸ் எடுத்து படிப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதையெல்லாம் தவிர்த்து முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸுக்கு தேவையான இதை நீங்கள் பள்ளி பாடத்தில் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ரெஃபரன்ஸ் புக் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு மெயின்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான புக்ஸ் நம்ம இதை அடுத்தடுத்த வீடியோக்களை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் படிக்க அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு தேவையானது ஒரு ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பிளான் அப்படிங்கிறத கொண்டு வாங்க. அப்போ அந்த ஸ்டடி பிளான் தான் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை படிக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணும், ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். நம்ம ஒரு நாள் எவ்வளோ முடிச்சிருக்கோம், 2 நாள் எவ்வளோ முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது எப்போ தெரியும்? நம்ம ஒரு டார்கெட், இந்த வீக்குக்கு இவ்வளோ படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 4 பாடம் 5 பாடம் அப்படிங்கிறது இந்த சப்ஜெக்டில் இதை படிக்க போகிறோம், இன்னொரு சப்ஜெக்டில் இத்தனை பாடம் படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த டார்கெட்டில் எவ்வளோ முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை பொறுத்து தான் ஓகே நமக்கு மோட்டிவேட் ஆகும். இவ்வளோ முடிச்சிருக்கோம், இன்னும் இவ்வளோ முடிக்கணும் அப்படிங்கிறது நமக்கும் தெரியும். ஓகே இவ்வளோ முடிச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், மோட்டிவேஷன் கிடைக்கும், இன்னும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்டடி பிளான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுவுமே இல்லாமல் மொத்தமாக நீங்கள் எடுத்து எதையாவது ஒன்று படிக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாமல் என்ன பண்ணணும், ப்ராப்பராக இன்றைக்கி என்ன ஷெட்யூல், இந்த வீக்குக்கான ஒரு ஷெட்யூல் நீங்களே போடுங்க. உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு பாருங்கள். நான் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கேன், எதில் வீக்காக இருக்கேன், எதை நல்லா படிப்பேன், படிக்க மாட்டேன் அப்படிங்கிறத பொறுத்து ஒரு பிளான் ரெடி பண்ணுங்கள். உட்காந்து நீங்களே படிக்கிறவங்களா இருந்தால் அதை பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பண்ணியே ஆகணும். புதுசாக படிக்கணும். ஆல்ரெடி பண்ணவங்க ரிவைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லை எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணுமோ அதை படிச்சுட்டு இருப்பாங்க. பட் புதுசாக படிக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டடி பிளான் கொண்டு வாங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிக்கிறதுக்கு ஒதுக்க முடியும்னா கண்டிப்பாக ஒதுக்கி படிங்க. 12 மணி நேரம் படிக்க முடிஞ்சாலும் ஒதுக்குங்க. ஏன்னா அவ்வளோ நேரம் எடுத்தாலும் தேவைப்படும். ஒவ்வொருத்தரோட கெப்பாசிட்டியை பொறுத்து தான் அது. 6 மணி நேரம் தான் படிக்கிறாங்க, அவங்களால படிக்க முடியுதுன்னா அது அவங்களுடைய கெப்பாசிட்டி, அது நீங்கள் கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். ஸோ உங்களால் எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு ஒதுக்க முடியுமோ அத்தனை மணி நேரத்தையும் எடுத்துக்கோங்க. அத்தனை மணி நேரத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள்.
சரிங்களா? ஸோ ஒரு ஸ்டடி பிளான் போட்டுக்கோங்க. அந்த ஸ்டடி பிளான் அதை அச்சீவ் பண்ணுற மாதிரி போடுங்க. நிறைய வந்து போட்டு கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. நம்ம ஒரு டார்கெட் வைப்போம், இன்றைக்கி இந்த பாடங்கள்லாம் படிச்சிடலாம் ஒரு வாட்டியாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை அச்சீவ் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வேஸ்ட்டு தான் இல்லையா? ஸோ மேக்ஸிமம் அதில் ஒரு 90% அச்சீவ் பண்ணால் கூட ஓகே தான். அதை அச்சீவ் பண்ணுற மாதிரி போடுங்க. ஒரு வாரத்துக்கு போடுங்க. அந்த ஒரு வாரத்துக்கு போடக்கூடிய பிளானை நம்மளால் ஃபாலோ பண்ணி எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். அதை பொறுத்து அடுத்த வாரம் ரிவைஸ் பண்ணி நீங்களே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளானை கொண்டு வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ உங்களுடைய டார்கெட் ஸ்டடி பிளான் எப்படி இருக்கணும், அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? அதை நம்ம அடிக்கடி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு 100 நாட்கள் அப்படிங்கிறது ஹெல்த் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள். உங்களுடைய ஹெல்த் ரொம்பவே முக்கியம். ஸோ ஏன்னா வந்து ப்ராப்பரான ஒரு டைம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி எவ்வளோ நேரத்துக்கு தூங்க போகிறீங்க, எவ்வளோ நேரத்துக்கு எழுந்திரிக்க போகிறீங்க, என்ன சாப்பிட போகிறீங்க, எப்படி ஆக்டிவாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. எல்லாமே ரிலேட்டட் தான். நீங்கள் வந்து சோம்பேறித்தனமாக இருந்தாலும் படிக்க வராது. நம்ம ஒரு நல்லா ஆக்டிவாக இருந்தால் தான், நம்ம ஃபிசிக்கலாகவும் நல்லா மென்டலாகவும் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எக்ஸாம்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும், அப்ரோச் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த்தையும் நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. சரியா? உண்மையாக படிக்கிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பயம் இருக்கும். ஸோ எக்ஸாம்ஸ் எப்படி கிளியர் பண்ணுறது, இவ்வளோ நாள் தான் இருக்கே அப்படிங்கிறது இருக்கும். சரியா? ஸோ அந்த பயமெல்லாம் போகணும்னா அந்த ஸ்டடி பிளான் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு ஒரு ரெகுலரான டெஸ்ட்டெல்லாம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பயம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் குறையும். சரிங்களா? அப்போது நீங்கள் ஒரு 50 டேஸில் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, இன்னொரு 60 டேஸில் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, 75 டேஸில் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். ரெகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது என்ன கம்ப்ளீட்டட், எதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எதெல்லாம் டு பி கவர்ட் அப்படிங்கிறத பாருங்கள். இன்னும் இதுக்கப்புறம் கவர் பண்ண போகிற டாபிக்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ரெகுலராக செக் பண்ணிங்க அப்படின்னா அதை நோக்கி மட்டுமே உங்களுடைய டார்கெட் இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் இல்லை அப்படின்னா இங்கே அங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் ஓடிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லாமல் உங்களுடைய பிளான் என்ன, உங்களுடைய டார்கெட் என்ன, உங்களுடைய ஸ்டடி பிளானில் என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 50 டேஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா கடைசி டைமில் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். இப்போ எவ்வளோ மேக்ஸிமம் வந்து படிக்க முடியுமோ அந்த 50 டேஸில் வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுங்கள். அந்த 2 மந்த்ஸில் கடைசி 1 மந்த் ஃபுல்லாக ரிவிஷனுக்கு தான் உங்களுக்கு வந்து டைம் இருக்கும். அதனால் அந்த 50 டேஸில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா? அதுவே ரொம்ப முக்கியமானது. அண்ட் இதை எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம அதிலே சொல்லியிருந்தேன், கட் ஆஃப் என்ன எடுக்கணும் அதுதான். சரியா? கட் ஆஃப்க்கு மார்க் வாங்கினா போதும். எல்லா சப்ஜெக்ட்லையும் நான் வந்து சூப்பராக வந்து படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாமல் செலக்டிவாக வந்து நீங்கள் எதெல்லாம் ஈஸியாக இருக்கும் அந்த டாபிக்ஸ் எல்லாம் மார்க் ஸ்கோரிங் ஏரியாலாம் நல்லா படிக்கலாம். யூனிட் 8 நல்ல மார்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக கேள்விகள் வருது, 45 கேள்விகள் வருது, 40 கேள்விகள் வருது அப்படின்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. யூனிட் 9 மேக்ஸ் வந்து ரெகுலரான ப்ராக்டிஸ் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணுங்கள். மேக்ஸு, பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 9. சரியா? ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கலாம். இதுக்கப்புறம் ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் அதுக்கு அடுத்த லிஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து கொடுக்கலாம். ஹிஸ்ட்ரி ஆயினம் வந்து அதுவும் கொஞ்சம் இன்னும் இம்பார்ட்டன்ஸ் இந்த 2 எக்கனாமிக்ஸ் ஜாகிரஃபியோட கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக வந்து கொடுக்கலாம். சயின்ஸும் இல்லை, இம்பார்ட்டன்ட் பயாலஜி எல்லாருமே படித்து வைப்பீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி செலக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ந்தெடுத்து எந்தெந்த பாடங்களை படிக்கலாம் அப்படிங்கிறத படிச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே ஓகே சரியா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். சரி, அப்புறம் வந்து ஒரு நாளைக்கு வந்து பிளான் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே சப்ஜெக்டை ஃபுல்லாக படிக்காதீங்க. ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஹிஸ்ட்ரியே படிக்காதீங்க. அது போர் அடிச்சிடும். நம்மளால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய படிக்க முடியாது, சோம்பேறித்தனம் ஆகிடும். சரிங்களா? டயர்ட் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து செலக்டிவாக வந்து மாற்றி மாற்றி இந்த சப்ஜெக்ட்ஸ், ஒரு மேக்ஸ் படிக்கிறோம், ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கிறோம், ஒரு பாலிட்டி படிக்கிறோம், எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் போர் அடிக்காமல் ரொம்ப நேரமும் படிக்கலாம். மிக்ஸ்டு டாபிக் படிக்கிறது கொஞ்சம் நிறைய சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஷெட்யூல் போடுங்க. அதான் சொல்கிறேன், ஷெட்யூல் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ முதலே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் வீக் ஒரு ஷெட்யூல் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். செகண்ட் வீக்கு அது ஃபஸ்ட் வீக் பண்ண முடியலன்னா செகண்ட் வீக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் போட்டு ஏற்கனவே பெண்டிங் இருக்கக்கூடியது கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியான ஒரு ஷெட்யூலை கொண்டு வந்துக்கோங்க. சரி, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸாமினேஷன் அப்பப்போ பண்ணும்போது ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது முக்கியம். அப்போ தான் உங்களுடைய டார்கெட்டை ப்ராப்பராக நீங்கள் நினைக்கிற மாதிரி அச்சீவ் பண்ண முடியும். சரியா? ஸோ 50 டேஸ் ரிவிஷன், நிறைய கடைசியில் வந்து ஒரு 1 மந்த் ரிவிஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நடுவே டெஸ்ட் எடுக்கிறதுனால ரெகுலரான டெஸ்ட் எடுங்க. நிறைய டெஸ்ட் எவ்வளோ போட முடியுமோ போடுங்க. சரியா? ஏன் அப்படின்னா அந்த டெஸ்ட்டு போடும்போது தான் உங்களோட மிஸ்டேக்ஸ் தெரியும். அந்த டெஸ்ட்டில் அனலைஸ் பண்ணிக்கலாம். நிறைய இம்பார்ட்டன்ட் ஏரியா தான் டெஸ்ட்டில் வந்து கொடுக்க போகிறாங்க, எல்லாத்தையும் வந்து கொடுக்க போகிறது கிடையாது இல்லையா? ஸோ அப்போ அந்த டெஸ்ட் எழுதும்போது நீங்கள் படித்தது நம்மளால் சரியாக ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து அதில் தப்பு பண்ணதை ரிவ்யூ பண்ணணும். முக்கியமாக டெஸ்ட் எழுதிட்டு அப்படியே மார்க் மட்டும் பார்த்துட்டு போயிடக்கூடாது. என்ன தப்பு பண்ணியிருக்கோம், ஏன் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். அடிஷ்னலாக பாயிண்ட்ஸை வந்து அந்த டெஸ்ட்டில் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம அந்த ரிவ்யூ முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஆன்சருக்கு டிஸ்கஷன் வந்து வருது அப்படின்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் யூஸ்
யூஸ் பண்ணி அதெல்லாம் பாருங்கள். சரியா? அது ரொம்ப முக்கியம். லாஸ்ட் 1 வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் அந்த 15 நாள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபுல் ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க. எல்லா சப்ஜெக்ட்டையும் 15 நாள் ஒரு வாரத்துக்குள்ளே ரிவைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோவையும் நம்ம படிச்சதெல்லாம் ரிவைஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் எழுதுனதோ சரி, இல்லை உங்களுடைய நோட்ஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டா எழுதி வச்சிருக்கிறதோ சரி, குயிக்காக வந்து நம்மளால் பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? எக்ஸாமுக்கான ஃபியர் போகணும் அப்படின்னா நிறையா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு டெஸ்ட் சீரியஸில் வந்து நீங்கள் வீட்டிலே இருந்து படித்தாலும் ஏதாவது ஒரு டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் பண்ணிவிட்டு டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கான பயம் வந்து போகும். சரிங்களா? ஸோ உங்களால் வந்து நம்ம நினச்ச ஸ்கோரை வந்து ஒரு 150 வந்து டார்கெட் பண்ணி ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம மெயின்ஸ்க்கு போகணும் அப்படின்னு எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்கோரை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து ரெகுலரான டெஸ்ட்டு நிறைய டெஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் படித்தாலும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒரு ப்ராப்பரான ஒரு மெட்டீரியல் சோர்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. பிரைமரி சோர்ஸ் அப்படிங்கிறது ஸ்கூல் புக் தான். அந்த ஸ்கூல் புக் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் புக்கு நீங்கள் என்னென்ன புக்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறோம். இல்லை ஆல்ரெடி தெரிஞ்ச அந்த புக்ஸை வந்து ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் இந்த 2 சோர்ஸையும் மாற்றி இன்னும் நிறைய சோர்ஸ்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது படிக்கிறதுக்கே சரியாக இருக்கும். ரிவைஸ் பண்ணுறதுக்குலாம் போதுமான நேரம் இருக்காது. நீங்கள் அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ப்ரிலிம்ஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருந்துருக்கணும். ஒருவேளை இப்போ தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஓகே, நீங்கள் இதை மட்டும் பண்ணுங்கள். அதாவது நம்மளுடைய பிரைமரி சோர்ஸான ஸ்கூல் புக்ஸை நல்லா வந்து படிங்க. அதில் இருக்கக்கூடிய கேள்விகளை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க கான்செப்ட் அப்படின்னா எளிமையாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கேட்கக்கூடிய கேள்விகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணிட முடியும். சரியா? அதை தாண்டி வெளியே வரக்கூடிய சில கொஷின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் அதை வச்சே நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு முடியும். சரியா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் சரியாக தப்பு இல்லாமல் படித்ததை ஒரு வாட்டி படித்தது, அதாவது அந்த ஒரு புக்கை நீங்கள் ஒரு 4-5 வாட்டி நல்லா ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் தப்பு இல்லாமல் ஆன்சர் பண்ணிவிடுவீங்க. அப்போவே நீங்கள் அந்த ஃபுல் மார்க் எடுத்துடுவீங்க. ஏதாச்சும் ஒரு 10 கேள்வி வெளியே வேறு ஏதாவது புக்கில் வேறு ஏதாவது சோர்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத அதை பற்றி தான் நம்ம ஒரி பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த ஈஸியாக கிடைக்கக்கூடிய மார்க்கில் நிறைய தப்பு பண்ணிட்டு மார்க்கை கோட்டை விட்டுரும். அதனால் ஒரு சோர்ஸை எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து மல்டிபிள் ரிவிஷன் நல்லா வந்து பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து எப்படி நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், புக்ஸில் வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸில் எந்தெந்த லெசன்லாம் வந்து படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து கொடுக்குறோம். ஏன்னா எல்லாத்தையும் 6லேருந்து 12 வரைக்கும் எல்லாத்தையும் படிக்க தேவையில்லை. ஹிஸ்ட்ரினா நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரி தான் படிக்க போகிறோம். வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் நம்ம போய் டச் பண்ண போகிறது கிடையாது இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு. சரியா? ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. ஓகே? ஸோ எங்கே படிக்கணும், என்னென்ன பாடங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத டார்கெட் பண்ணி படிங்க. ஓகே? மெட்டீரியல் ஏதாவது வேணும், குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கான மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நம்மளுடைய அதியமான் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். 2-3 டேஸில் அந்த ப்ரிலிம்ஸ்க்கான ஒரு 11 புக்ஸ் செட் இருக்குது. ஸோ எல்லா புக்ஸும் உங்களுக்கு சிஆர்டி பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிக்க வேண்டிய பாடங்களை ஒவ்வொரு டாப்பிக்கும் தொகுத்து கொடுத்துருக்கோம். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? தேங்க்யூ.